வித்யாஸ்தானம், தனஸ்தானம், கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் என்றால் தொழிலிடம் என்ற அர்த்தம். இந்த 3 இடங்களுக்கும் அதிபனாக இருக்கப்பட்ட கிரகத்தில் எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ அந்த கிரகம் எதை கால்குலேஷன் பண்றதோ, எதை பேஸ் பண்றதோ அதுதான் இவர் படிச்சிருக்க வேண்டும். அப்படி படிச்சிருந்தால்தான் நாளைக்கு அந்த படிப்பு நமக்கு தொழில் ஆக மாறும். அதிலே இருந்து நமக்கு வருமானம் உண்டாகும். அந்த அம்மாவோட 2வது பையன் ஜாதகத்திலேயும் என்ஜினியர் ஆகக்கூடிய யோகம் இல்லை. அதுதான் அவருக்கு அந்த படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வராம இருக்கிறது. பல பேர் சொல்லுவாங்க, என்னோட குழந்தை அதாவது இது முடிச்சாச்சுன்னா +2 முடிச்சாச்சுன்னா எல்லா பசங்களும் சொல்லுவாங்க எனக்கு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? ஆனா அந்த யோகம் முதல் ஜாதகத்தில் இருக்க சரி, அப்படி படிச்சிருந்தா கூட அது நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகுமா, நமக்கு அதுல இருந்து வருமானம் உண்டாகுமா, அதுக்கு தகுந்த ஒரு தொழில் கிடைக்குமா, இப்படி ஜாதகம் பார்த்தால் தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுத்து ஒரு சீட்டு வாங்கியாச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.